குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 1/8/2025 ஸ்வர்ண கேரளத்தோட ட்ரா நம்பர் 14க்கான கேரளா லாட்டரி கெஸிங் பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் முதல் நாள், அதாவது இந்த மந்த் எல்லாமே கண்டிப்பாக நல்ல வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. எப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ 2 days வீடியோ கொடுக்கல, பட் லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 30ஆம் தேதிக்கான வீடியோ கொடுத்துருந்தேன். 31 கொடுக்கல, 30 கொடுத்துருந்தேன். 30ல் பார்த்தீங்க அப்படின்னா 4 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆயிடுச்சு. 412, 998, அதுக்கு முன்னாடி 455, 7, 8, 9 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருந்துச்சு. இப்போ அதனால 4 நாள் பாஸ் ஆனதுனால ஒரு நாள் எங்கேயாவது மிஸ் ஆகும், மறுபடி அதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் தான் இருந்துச்சு. ஸோ அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 99 வந்துருக்கு. அதனால 5 அல்லது 6, இல்லாட்டி டபுள்ஸ் வந்துச்சுன்னா 55 அல்லது 66 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சி போர்டில் 6 வந்திருக்கு. நான் போர்டை பேஸ் பண்ணி கொடுக்கல, பவரை பேஸ் பண்ணி தான் கொடுத்தேன். அதனால போர்டு மாறி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு வீடியோவில் கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டு 6 வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 8, 8ஓட பவர் 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இல்லை 3, 4, இல்லை 7, 2. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3, 7, 6, 3, 7, 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்ததை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 8, 7, 6 இருக்கு. 8, 7, 6. 8ஓட பவர் உங்களுக்கு தெரியும் 3. இப்போ 3, 7, 6 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 8, 7, 6, 8ஓட பவர் 3 கொடுத்துருக்கேன். இப்போ 8 வரணும், இல்லை அப்படின்னா 3, 7, 6 ஃபுல் வின்னிங் கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 8, 7ங்கிறது ஆல்போர்டில் கொடுத்துருக்கேன். 7, 8 அல்லது 8, 7 கொடுத்துருக்கேன். இப்போ 8, 7 அப்படின்னா 8, 7 பேஸ் பண்ணி கீழேயும் 6 இருக்கு, மேலேயும் 6 இருக்கு. அப்போ 8, 7 பேஸ் பண்ணி 6ன்னு எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிசியாவது பாஸ் ஆகிருக்கும். ஏ போர்டு வந்து 8ஓட பவர் இல்லைன்னாலும் 8, 7, 6 அப்படிங்கிற பிசியாவது பாஸ் ஆகிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 5, 9, 7 அந்த நம்பருக்கு ஆப்போசிட் 8, 7, 6. இப்போ நம்ம 8 வரல அப்படின்னு வேற ஒரு சார்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அதே சார்ட்டில் தான் இருக்கும். இப்போ 8ஓட பவர் 3, 7, 6 பாஸ் ஆச்சு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5, 9, 7, 5, 9, 7 அப்படிங்கிற 31ஆம் தேதி வின்னிங் கிடைச்சிருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லேயே யாராவது வின் பண்ணியிருந்தீங்கன்னா இன்பாக்ஸில் சொல்லுங்கள், மெசேஜில். நண்பர் ஒருத்தர் வந்து முன்னாடியெல்லாம் சார்ட் கரெக்டாக கொடுத்தீங்க, இப்போ கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொடுத்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு மந்த்தில் 1 நாள் 2 நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டை வச்சு சார்ட் எடுக்கிறதுங்கிறது கஷ்டமாக தான். ஒரு நாள் ஒரு சார்ட்டில் வரும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே சார்ட்டில் வரலாம், இல்லை வேற ஒரு சார்ட்டில் போகிறதுக்கான சான்சஸும் இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த சார்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் அது உங்களோட இது. பட் இருந்தாலும் இப்போ நான் கொடுத்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 8, 7, 6 அதுக்கு ஆப்போசிட்லேயே பாருங்கள் 9, 5, 9, 7 அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இந்த சார்ட்டும் கரெக்டு தானே? ஓகே. இப்போ அடுத்து இன்னைக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் தேதிக்கான கெஸிங்கில் இப்போ 31ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 5, 9, 7, 30, 27லேருந்து எழுதியிருக்கேன். இப்போ 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சைபர் 45 ரிசல்ட்டு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 145 இருக்கு.
145 இருக்கு. ரிசல்ட் 045. இல்லை அப்படின்னா கீழே உள்ள நம்பரை சேர்த்தோம்னா 55 45 5 45. 5ஓட பவர் 0. 5ஓட பவர் 0 அல்லது 9. இப்போ 0 வந்ததுனால 5 45 வந்திருக்கணும். 5க்கு பதிலாக 0 வந்ததுனால 045 அப்படிங்கிறது 27 ரிசல்ட். அடுத்து அந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணியே 412 1 4 2 ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 124 அப்படிங்கிறது இந்த மந்த் பாஸ் ஆயிருந்துச்சு. 124 பாஸ் ஆயிருந்துச்சு. அதுவே 412 அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. இப்போ 2 நாள் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 045 இதில் இருக்கு, ஒரு நம்பர் பவரில் 412 அப்படிங்கிறது இதில் இருக்கு. ஸோ இதில் 2 நாள் பாஸ் ஆயிருக்கு, 27 28. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 நம்பர், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி 9 9 8 ரிசல்ட். 29ஆம் தேதி 9 9 8 9 9 8. அதில் மீதி இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 6 3 7. இப்போ 9 9 8 பாஸ் ஆன அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 3 7 6. பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் 3 7 6. இப்போ இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி 2 நாள் வந்திருக்கு. இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி 2 நாள் வந்திருக்கு. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 நம்பரை பேஸ் பண்ணி இன்னைக்கான ரிசல்ட்டு 5 9 7. 2 நாள் ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு. ஸோ 5 9 7 அப்படின்னு பாஸ் ஆயிருக்கு. அப்போ வந்ததை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 9 7 பேஸ் பண்ணி வரணும். இங்கே எப்படி 4 வந்து முதல் நாள் 45, அடுத்த நாள் 4 ரிப்பீட் ஆகி 412 வந்துச்சோம், அதே மாதிரி 7 ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா 9 7 4. இல்லை பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் வந்துச்சு அப்படின்னா 9 4 6. பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் வந்துச்சுன்னா 9 4 6. இல்லை வந்த நம்பர் 7 ரிப்பீட் ஆச்சுன்னா 9 7 4 பாக்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 9 6ங்கிறது இருக்கு. 9 6 7 இங்கேயும் 9 7 6 இருக்கு. 9 6 7 இல்லை டபுள்ஸ் வந்துச்சுன்னா 9 6 9. இங்கேயும் 9 6 இருக்கு, இங்கேயும் 9 6 இருக்கு. ஸோ 9 6 9 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 9 6 9 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அதுலேருந்து நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா 964 பாக்ஸ் நம்பர் 964 அல்லது 946 46 64. ஏ போர்டில் 9 வந்துச்சுன்னா, ஏன்னா ஏ போர்டில் 5 பாஸ் ஆகிருக்கு, 5ஓட பவர் 9 9 வந்துச்சுன்னா 964 அல்லது 946. இல்லை 4ஓட பவர் 7 அப்படியே வந்துச்சு அப்படின்னா 76. இது மாதிரி 4க்கு பதிலாக 7 வந்துச்சுன்னா 76 67 967 அப்படிங்கிற மாதிரி. இல்லை 6 9 4 94 49 6 ஏ போர்டில் வந்தால், 4 ஏ போர்டில் வந்தால் 96 69 அப்படிங்கிறது. இது 964 பாக்ஸ் நம்பர். அது வந்து 964ங்கிறது பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர். இல்லை அப்படின்னா 96 வரல 97 வரும்னா 9 7 பேஸ் பண்ணி வரணும். 96 அல்லது 97 கண்டிப்பாக நாளைக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல் போர்டில் 96 97. இப்போ 96 வந்தால் அதை பேஸ் பண்ணி என்ன வரும், இல்லை 97 வந்தால் அதை பேஸ் பண்ணி என்ன வரும் அப்படின்னு. இப்போ 9 7 6 பாக்ஸ் தான். ஏ போர்டில் என்ன பிளேஸை பேஸ் பண்ணி வருமோ எடுத்துக்கோங்க. இல்லை 9 டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 996. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து 9 6 கீழே 9 9 6 9. ஆல்ரெடி 9 9 8 பாஸ் ஆகிருக்கு. அதனால் 9
வந்துச்சு அப்படின்னா 9 6 9 9 9 6ன்னு கொடுத்துருக்கேன். 9 6 9 பாக்ஸில், அல்லது 9 5 6. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9 5 7, சரி 7 5 9 7, 5 ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா 9 5 6, 9 5 6 அல்லது 9 6 5, 5 6 அல்லது 6 5ங்கிற நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதனால சார்ட் நல்லா பாருங்க, எப்படியெல்லாம் வந்திருக்கு எப்படி வரலான்னு கொடுத்துருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வருதோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சொல்ற பிளேஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. இந்த மந்த் எல்லாமே வின்னிங் நம்பர்ஸாக இருக்கும். 100% வந்து சான்சஸ் இருக்கு. 100% வின்னிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இந்த மந்த் இருக்கு. ஸோ அதனால ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்க, ரெகுலராக வின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.